இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். 100 பருப்புக்கு வந்து கழனிலேருந்து அரிசி கல்ல ஊற போட்டுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 10 பூண்டு பொடிச்சு அதையும் சேர்த்துக்குவோம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுறாங்க பொங்காது நம்மளுக்கு. 2 ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மூடி போட்டு 4 நிமிஷம் விட்டு எடுத்து வந்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். சட்டி காய வச்சுருக்கிறேன். அதுக்கு எல்லாத்தையும் பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கணும். நம்ம பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. எண்ணெயை சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சிச்சு. 2 கடுகு 2 சீரகம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துருச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து லைட்டாக கத்திரிக்காய் எடுத்துச்சிக்க. முருங்கைக்காய் விலை போடுறதுனால கத்திரிக்காய் மட்டும் சேர்க்குறோம். 3 பீஸ் மாங்காய் புளிப்பு மாங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து இதில் தூக்கி ஊற்றி சாலை ரெடி பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்தால அதை உப்பு சேர்த்துட்டு காய் ஒரு கொதி வரட்டும். சாம்பார்லாம் கொதிக்குது. இந்த நேரத்தில் மலைச்சாறு மாதிரி கொத்தமல்லி தலை தூவிட்டு சால்லாம் இறக்கிற வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.